1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு குறிப்பாக குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நம்முடன் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இது குறித்து சொல்லுங்கள் சார். இல்லை, இப்போ வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது பலவிதமான வழிபாடு இருக்குது. குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லாமல் குடும்ப தெய்வ வழிபாடுன்னே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊரில் அந்த காவல் தெய்வ வழிபாடு இருக்கும், இஷ்ட தெய்வ வழிபாடு இருக்கும், பெருந்தெய்வ வழிபாடு இருக்கும். நிறைய வழிபாடுகள் இருக்குது. இதில் அவசியமாக பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தோடையும் தொடர்புடைய வழிபாடுங்கிறதுல முதல்ல வர்றது வந்து குலதெய்வ வழிபாடு தான். இன்னும் ஒரு குடும்பம்னா, இப்போ ஒரு குலதெய்வம் ஒரு தெய்வம்னா அதோடைய அந்த பங்காளிகள் எல்லாம் இருக்காங்கல்ல, அண்ணன் தம்பிகள், அப்படியே கிளையாக அடுத்தடுத்த தலைமுறையாக தொடருதில்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு குலதெய்வத்தை வழிபடுவாங்க. குடும்ப தெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. எப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தோட வளர்ச்சிக்காகவோ இல்லை ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவோ யாராவது ஒரு பெண் உயிரை விட்டுருப்பான். அந்த குடும்பத்திலேருந்து குடும்ப மானத்தை காப்பாற்றுறதுக்கு கூட உயிரை விட்டுருக்கலாம். அப்போ கன்னி பெண்ணாக இருக்கிறப்பே சில பிள்ளைங்க இறந்து போயிருக்கும் இல்லையா, அதை தெய்வமாக வழிபடுற முறைகள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது அந்த குடும்பத்துக்கு மட்டுமே பொருந்தும். அது குடும்ப தெய்வ வழிபாடுன்னு பெறுது. இப்போ இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மன்னர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பூவாடைக்காரி வழிபாடு அப்படின்னு ஒன்று பார்க்கணும். டெல்டா மாவட்டங்களில் இது ரொம்ப நிறைய இருக்கும். இந்த பூவாடைக்காரி அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட மன்னர்கள் ஆட்சி காலத்தில், அது கடைசி காலத்தில் சொல்கிறாங்க, விஜயநகர பேரரசு ஆட்சி காலம், நாயக்கர் ஆட்சி காலம்னு கூட சொல்கிறாங்க. நிறைய ஆய்வுகள்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு குடும்பத்தில் அழகான பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணை மன்னர்களோ அந்த இவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க போய். அந்த மாதிரி பண்ணும்போது அதை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் இந்த ஊரை விட்டுலாம் தப்பிச்சு ஓடி இருப்பாங்க. அதையும் மீறி அவங்க ரொம்ப பாதிக்கப்படும் போது அந்த பெண்களுக்கு வேறு வழியே இல்லை, அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற சூழல் வரும்போது அந்த பெண்ணை வெட்டி உயிரோட கொண்டுட்டு, ஏன்னா அவளுக்கு உயிரை விட கற்பு முக்கியம் அப்படிங்கிற, அதாவது இந்த காலகட்டத்தில், அந்த காலத்தில் அப்படி இருந்தது. இந்த மாதிரி பெண்களை வழிபடுறது பூவாடைக்காரி வழிபாடு அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா, டெல்டா மாவட்ட பகுதிகளில் இன்னும் சில அந்த வழிபாடுகள்லாம் இருக்குது. இதுக்கு இது ஒரு குடும்பத்துலேயும் பூவாடைக்காரி வழிபாடுன்னே சில இடங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்தது குலதெய்வ வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம முன்னோர்கள் கூட்டமாக தானே வாழ்ந்திருப்பாங்க. நம்ம குழுவுக்குன்னு, நம்ம இனத்துக்குன்னு ஒரு தலைவன் வந்திருப்பாங்கல்ல, அதில் எல்லா சமூகமும் இருப்பாங்க. ஒரு சமூகம்னு எடுக்க முடியாது. அந்த குலதெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இது பகுதிக்கு பகுதி மாறுபடும். ஐயனார் ஒருத்தவங்க குலதெய்வமாக எடுப்பாங்க, வீரன்கிறத ஒன்று குலதெய்வமாக எடுப்பாங்க. இதெல்லாம் கூட ஐயனார் புத்தர், அவர் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தால் கூட முனீஸ்வரன், இப்படி பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருப்பாங்க. இது தவிர இந்த ராயன், இந்த மாதிரி பேர்களில் உள்ளவங்களும் குலதெய்வமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்குல்ல, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குறுநில மன்னர்களாவோ படைத்தளபதிகளாவோ இருந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கும் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது மாறுபடும். அதுக்கடுத்து இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இஷ்ட தெய்வம் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா காலத்துக்கு காலம் சில வழிபாடுகள் மாறிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஒரு காலத்தில் சிவனை மட்டும் வேண்டுவாங்க, பெருமாளை மட்டும் வேண்டுவாங்க, இப்போ விநாயகரை வேண்டுவாங்க, முருகனை வேண்டுவாங்க. இப்போ வாராகி வழிபாடுங்கிறது ஏதாவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு வகையில் பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. சித்தர் வழிபாடுகள் சில இடங்களில் இருக்கும். அப்புறம் சில மகான்கள் வழிபாடு வரும். அதுக்கப்புறம் நம்மள மாதிரி யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா இது முருகனோட யோகம்னு சொல்லிட்டு முருகனோட வழிபாடு ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வ வழிபாடுகளில் ஒன்றா வந்துடும். சில பேருக்கு என்னென்னா, எத்தனை கடவுள் இருந்தாலும் சில கடவுள் சில பேருக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கும். அனுமனோட பக்தர்களாக இருப்பாங்க, ஏதாவது ஒரு வகையில் இருக்கும். அப்போ இது பார்த்திங்கன்னா இது இஷ்ட தெய்வம். இது தவிர காவல் தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஊரை காவல் காக்கிறது இந்த தெய்வம். அது ஆண் தெய்வமாகவும் இருக்கும், பெண் தெய்வமாகவும் இருக்கும். இப்போ வருடத்தை பார்த்திங்கன்னா தீ மிதிக்கிறது, காப்பு கட்டுறது, இதெல்லாம் நடக்குதுல்ல. ஊர் திருவிழான்னு வரும்போது அந்த ஊர் மக்களுக்கு அத்தனை பேருக்கும் அது பொதுவான கடவுள் அப்படி இருக்கும்ல, இது காவல் தெய்வம். இப்படி பார்த்திங்கன்னா நிறைய தெய்வங்கள் வந்திருக்கு. இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே பெருந்தெய்வங்கள் வராது. முருகனோ பெருமாளோ சிவனோ இவர்கள்லாம் யாருக்கும் குலதெய்வமாக எடுக்கிறது இல்லை. இஷ்ட தெய்வம் தான். அது காலப்போக்கில் அப்படியே வணங்கி உங்கள் குலதெய்வம் என்னென்னா முருகன் விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குலதெய்வமாக இருக்கிறது இல்லை. குலதெய்வங்கிறது நம்முடைய முன்னோர்களில் ஒருத்தங்களாக தான் நம்ம கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. பெருந்தெய்வங்கள் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோன்னா, சிவன், பெருமாள், விநாயகர்,
முருகன் இதெல்லாம் பெருந்தெய்வங்களில் கொண்டு வரோம்ல. இந்த பெருந்தெய்வ வழிபாடுங்கிறது வந்து எல்லாரும் வழிபட முடியாத ஒரு சூழல் ஒரு காலத்தில் இருந்ததெல்லாம் உண்டு. இன்றைக்கி எல்லாருக்கும் பொதுவாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெருந்தெய்வ வழிபாடு வந்ததுக்கப்புறம் இந்த சிறு தெய்வ வழிபாடுகள்லாம் வந்து ரொம்ப குறைந்து போயிருக்கு. ஆனால் குலதெய்வ வழிபாடுங்கிறது வந்து எல்லாராலும் கிட்டத்தட்ட பின்பற்றப்படக்கூடிய ஒரு வழிபாடு இல்லை. அது கிட்டத்தட்ட சிறு தெய்வ வழிபாடு தான். அது நம்ம குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் வளர்ந்தவங்கள வாழ்ந்தவங்க, பாதிக்கப்பட்டவங்க அல்லது சாதித்தவங்களோட தொடர்ச்சியாக வழிபாடாக இருக்கலாம். அதே போல் ஊர் காவல் தெய்வங்கிறது மேக்சிமம் பார்த்திங்கன்னா காவல் தெய்வம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அம்மனாக தான் இருக்கும் உங்களுக்கு. அங்காளம்மன், காளியம்மன், செல்லியம்மன், எல்லையம்மன், கடம்பாடி அம்மன், இந்த மாதிரி தான் நிறைய அம்மனாக தான் இருக்கும். பெண் தெய்வங்கள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய தமிழோட கருத்துப்படி பார்த்திங்கன்னா தாய் தெய்வ வழிபாடுங்கிறது நம்ம இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இருக்குது, தமிழகத்தில் நிறைய இடங்களில் உருவாகிருக்கு. இதை வச்சு தான் நம்ம இந்த வழிபாடுகள் வந்து நம்ம வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பெருந்தெய்வங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது மேக்சிமம் குலதெய்வமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க ஆராய்ச்சிகளில். சரிங்க சார், இப்போ குலதெய்வ வழிபாட்டுக்கு இந்தந்த நாளில் இந்தந்த குலதெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? ஆமாம்மா, இது எப்படின்னா ஒரு பகுதியில் ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, ராமநாதபுரம், அந்த மாதிரி தூத்துக்குடி, இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திர திருவிழா வருது இல்லையா? பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறது வந்து எல்லாம் சிறப்பு. அதான் எல்லாரையும் வரவழைச்சி இப்போ எல்லாம் கும்பலாக போய் அதுக்கு வந்து என்ன பொங்கல் வைக்கிறது, கெடா வெட்டுறது, ஏதோ அவங்கவுங்க பழக்கப்படி இது. இதே நீங்கள் வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா குலதெய்வங்களை வந்து ஆடி மாதங்களில் வழிபடுற பழக்கம் இந்த பக்கம் வந்து நிறைய இருக்குது இல்லையா? அப்படி தான் இருக்குது. இதில் வந்து எது சரி எது தவறு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் அன்றைக்கி ஒரு ஒன்று கூடல் இல்லை, ஒரு கெட் டுகெதர் இல்லையா? அதையும் தாண்டி இதை எதுக்கு மறுத்து பேசிட்டு என்ன ஆக போகுது, எல்லோரும் கூட நம்ம போயிட்டு வந்துடுவோம், நம்ம பாலிசி நம்மளோடய இருக்கட்டும், இப்படி சில விஷயங்கள் ஒத்து போகிறோம்ல. அப்படி போகிறது தான் பார்த்திங்கன்னா இது உகந்த நாள், இதுக்கு உகந்த நாள் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இது கருத்து கிடையாது. குலதெய்வத்தை வழிபடுறது கூட வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபேமிலி. சின்ன பிள்ளையில் சொல்லுவாங்கள்ல கூட்டாஞ்சோறு ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, கூட்டாக 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க ஒன்று சேர்ந்துட்டு ஒன்றா சமைக்கும்போது அது ருசியாக இருக்கோ இல்லையா, அது ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல. அதே மாதிரி வந்து சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிடுறது. இப்போ வந்து ஒரு குலதெய்வ வழிபாடுன்னு வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை போகிறாங்கன்னா என்னென்ன ஊர்கள்லேயே இருப்பாங்க இல்லையா? அப்படி போகும்போது என்ன பண்ணுவாங்க, இவங்க பங்காளிகள்லாம் ஒன்றா சேர்ந்து வருவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இவங்க வீட்டிலேருந்து கட்டி கொடுத்த பொண்ணுங்க இருக்குல்ல, பாட்டிலேருந்து அத்தையிலேருந்து கூட பிறந்த தங்கச்சிகள் எல்லாமே வரும். சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்களாம் அக்கா தங்கச்சி முறை தானே வரும். இந்த எல்லாத்துக்கும் கூட்டு ஒரு புடவை எடுத்து கொடுப்போம்ல, அவங்களுக்கு என்னென்னா புடவையோட வேல்யூ பெருசு கிடையாது, பிறந்த இடத்துலேருந்து வரக்கூடிய ஒரு சீருங்கிறது இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர். ரெண்டாவது இந்த குலம் தழைக்கிறது இந்த கடவுள் தான் நம்மளை வாழ வைக்கிறதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதுதான் இதை போய் பின்பற்றக்கூடிய ஒரு நம்பிக்கை. அது நடக்குதோ நடக்கலையோ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் அதை அவங்க ரூட்டில் அப்படியே விட்டுறது தான் ரொம்ப நல்லது. சரிங்க சார், இப்போ வந்து குலதெய்வத்தை வழிபடாமல் மற்ற தெய்வங்களை வழிபட்டால் அதோட அருள் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? இல்லைம்மா, இதுதான் எனக்கு நிறைய இடங்கள்ல எனக்கு மாற்று கருத்து உண்டு. சில பேருக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியல, மிகப்பெரிய அளவுக்கு கோடீஸ்வரனாக இருக்காங்க, நல்ல செல்வாக்கோடு இருக்காங்க, நல்லா வளர்கிறாங்க. அதாவது கடவுள் அருள் அப்படிங்கிறது வந்து வழிபாட்டு முறையிலே இல்லைங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போது கடவுளை வழிபடுறதுக்கு பக்தி மார்க்கம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஞான மார்க்கம்னு ஒன்று இருக்குது. இப்போ குலதெய்வ வழிபாடுங்கிறது எளிய மக்களோட ஒரு நம்பிக்கை. தீ மிதிக்கிறது, இந்த ஆணி மேலே நடக்கிறது, முள்ளு மேலே நடக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை. காவடி எடுக்கிறாங்கல்ல, இந்த அழகு குத்திக்கிறது எல்லாமே இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம மக்களோட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அது ஒரு பக்கம். ஏதாவது தன்னை வருத்திக்கிட்டு இறைவனை வேண்டிக்கிறது ஒரு பக்கம். எளிய முறையில் அகிம்சை முறையில் விரதம் இருந்துக்கிட்டு அதை மக்களை ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்க கடவுளை நினைக்கணும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டுமே, இது வந்து நம்மளோட ஒரு பழகி போன ஒரு தத்துவம் ஆகிப்போச்சு, ஒரு ஒழுங்குமுறை மாதிரி. ஆமாம், அது பக்தினா இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அதை யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த பக்திங்கிற வார்த்தைக்கு முன்னாடி பயபக்தின்னு சொல்கிறோம்ல. நிச்சயமா. அப்போ பயம்ங்கிறது என்ன? பயம்ங்கிறது நம்மள அறியாத ஒரு அச்சம் தானே. பக்தி பயபக்தி ஆகிடும்போது தான் என்ன பண்ணால் அதில் ஒரு பயம் வருது. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா டெய்லி கடவுளோட நெருக்கமாக இருக்கிறவங்க அவங்கள விட வழக்கமான மனிதர்கள் வந்து ஏதாவது இந்த விரதம், இந்த உதாரணத்துக்கு இந்த ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு மாலை போடுவாங்க, இது மாதிரி போடுறாங்கல்ல. இந்த மாலை போடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருக்காங்களோ தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஒழுங்குமுறையை ரொம்ப டிசிப்ளினாக கொண்டு வருவாங்க. நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது, நம்ம தவறு செய்தோம்னா தண்டிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ரெண்டாவது நம்ம வந்து இப்போ மாலை போட்டிருக்கோம், நம்ம அந்த தீ மிதிக்க போகிறோம், இல்லை மலை ஏற போகிறோம், ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவங்க அந்த காலகட்டத்துக்குள்ளே ஒரு டிசிப்ளின் 108 நாளோ 50 நாளோ 60 நாளோ ஒன்று கொண்டுட்டு வராங்கல்ல. இதுதான் அது உங்களுக்கு ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடிக்கிறதுக்கான முறை தான் பக்தி முறை அப்படிங்கிறது. குலதெய்வத்தை குறிக்கிற இடம் வந்து 5ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில்.
5ஆம் இடம் கெட்டு போயிருந்தால் நீங்கள் பூர்வீகத்திலே குடியிருக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காது. சொந்த பந்தங்களை விட்டுலாம் வெளியில் வாங்கங்கிறாங்க. அப்போ 5ஆம் இடம் கெட்டு போயிருந்தோன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு பாதிப்பே வருது. குலதெய்வம் கோயில் வந்து பாதிப்பு வருது. நான் இன்னொரு சேனலில் கூட பேசியிருக்கேன், தெளிவாக பேசியிருக்கேன். நான் நிறைய பேர் எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ நான் மட்டுமே இல்லைல்ல, எனக்கு ஒரு குரு வந்திருக்காரு, அவரு கூட நான் தொடர்ந்து பயணிச்சிருக்கேன்ல. நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு தொடர்ந்து போயிட்டு வந்தீங்கன்னா போயிட்டு வர்றப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு கடன் உருவாகும்னு சொல்லுவார். நிறைய பேர் கடன் உருவாகுது. அதே போல் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படிம்பார். இது எப்படின்னா ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பார்த்து முடிவு பண்ணுற ஒரு விஷயம். குலதெய்வத்தை கும்பிடுங்க, கும்பிடாமல் போங்க, அது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்தது. எல்லாரும் கண்டிப்பாக தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கும்பிடாத நிறைய பேர் இருக்காங்க, குலதெய்வமே என்னன்னு தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும். இந்த ஃபார்முலா வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகாதுங்கிறத முடிவு பண்ணிக்கணும். கடவுள் நம்பிக்கைங்கிறது வேற, இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது திணிக்கிறது வேற. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சால் வழிபடுங்க, தெரியலனா வருத்தப்பட வேணாம். உங்கள் மனசுக்குள்ளே எது மனசாட்சிக்கு சரின்னு படுதோ, அப்புறம் எனக்கு ஏற்றுக்கிட்ட கலர் என்ன, எனக்கு இஷ்ட தெய்வம் என்ன, அப்படி இல்லை. உங்கள் மனசுக்கே தெரியும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தான் சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பாவே நிறைய பேருக்கு சிக்கலாக வந்துடுறாங்களா, அவங்கள நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் சொல்கிறாங்க, நீங்கள் பிறந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் விளங்க மாட்டேன், முதல்ல வெளியூர் போய் பொழைச்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கெட்டும் பட்டணம் போன்னு சொல்கிறாங்கல்ல. எல்லாருக்கும் அது பொருந்தாது. ஒரு சிலருக்கு அது பொருந்தும், அவ்வளோதானே தவிர எல்லாருக்கும் அது பொருந்தாது. அதனால் இந்த ஃபார்முலாலாம் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுக்கு ஒரு லாஜிக் சொல்லணும். இப்போ நான் சொல்லிட்டேன் ஒரு லாஜிக்கு. குலதெய்வத்தை கும்பிட்டாதான் இவங்க நல்லா இருக்காங்க, குலதெய்வத்தை இவங்க கும்பிடாதனால இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்கங்கிற லாஜிக்கு ஒரு 10 எக்ஸாம்பிளோட சொல்லலாம். இல்லை அவங்களோட ஜாதக அமைப்பு பற்றி சொல்லலாம். என்னோட கணக்குப்படி இதுதான். 5ஆம் இடம் கெட்டு போயிருந்ததா, 5ஆம் இடத்தை ஒரு பாவகிரகங்கள் பார்த்துருந்ததுன்னா, 5ஆம் அதிபதி மறைந்து போயிருந்தா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடே நிறைய பேருக்கு சரியாகவே வராதே. அது நிறைய பேர் தெரியாதவங்க, நிறைய படித்தவங்களாம் இருக்காங்க, நல்லவங்களாக இருப்பாங்க, அது வேறு விஷயம். அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் பெருந்தெய்வ வழிபாட்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும், அவ்வளோதான். சரிங்க சார், ரொம்ப அழகாக குலதெய்வ வழிபாடு பெருதெய்வ வழிபாடு இல்லை எல்லாமே வேறு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றிம்மா. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, பெருதெய்வ வழிபாடு இதெல்லாம் எப்படி பண்ணணும், இதுக்கெல்லாம் வித்தியாசம் என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேயர்களாகிய உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.